Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் ஜூன் ஓடது. एक्चुअली இது எதுக்கு பார்க்கறோம் அப்படினா இதற்கு क्वेश्चंस ஒரு 10-15 மார்க் வரும். எப்படியோ ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க் ஏதோ ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி மாடல்ல தான் வர போகுது. சோ கட்டாயமா நீங்க வந்து நல்லபடியா படிச்சு நல்லபடியா எழுதுங்க. நாளைக்கு வந்து எப்படி எல்லாம் 5 மார்க் கேட்பாங்க, எப்படி எல்லாம் 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க இப்ப சொல்லிறேன். சோ அது மாதிரி தான் கேட்பாங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சு வச்சிருங்க. 1 மார்க் வந்து புக் பேக் நல்லபடியா படிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு 15க்கு ஒரு 12 நம்ம எதிர்பார்க்கலாம் புக் பேக். சோ புக் பேக் 1 மார்க் நிறைய இருக்கனால விட்டுறாதீங்க. நல்லா படிச்சிட்டு போங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கீழ அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. சோ இப்போ நல்லா பாத்துக்கங்க. இப்போ வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் லெசன்ல எப்படி ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு 2 மார்க் எதிர்பார்க்கலாம், ஒரு 3 மார்க் எதிர்பார்க்கலாம், ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம். அதனால மெட்டலர்ஜி படிச்சாலே பாஸ் பண்ணிடலாம். மெட்டலர்ஜி ஒழுக்கமா படிங்க. நான் கொடுத்த क्वेश्चंस சோ இதுல 2 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன்ல எல்லாமே வந்துரும். சோ மெட்டலர்ஜிக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. செகண்ட் லெசனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 6 7 8 9 இத படிச்சீங்கனாலே ஒரு 40 மார்க் ஈஸியா எடுக்கலாம். 14 15ம் சேர்த்து படிச்சிருங்க. நான் லாஸ்ட் மினிட் क्वेश्चन கொடுத்தது. சோ அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பி பிளாக் எலிமெண்ட் ஈஸி. டி 4th லெசன்ல இது கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. யூனிட் செல் 6th லெசன் கேட்டிருக்காங்களா, 8th லெசன்ல இருந்து pH கேட்டிருக்காங்களா, 10th லெசன்ல கேட்டலிட்டிக் பாய்சன் புக் பேக். பென்சாயிக் ஆசிட் ஃப்ரம் டவுலின் இது வந்து 12th லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கன்வர்ஷன்ஸ். விட்டமின் கிளாசிஃபிகேஷன் 14th லெசன் கேட்டிருக்காங்களா. சோ இது பாருங்க, இந்த क्वेश्चन ஒண்ணுமே கிடையாது. 13th லெசன்ல செகண்ட் क्वेश्चन அது வந்து இதுல கேட்டிருக்காங்க கம்பல்சரில. சோ அதனால புக் பேக் படிச்சுக்கோங்க. யூசஸ் வந்து நல்லாவே படிங்க. ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல இருக்க யூசஸ் நல்லாவே இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா யூசஸ் வராம क्वेश्चन பேப்பரே வராது. ஏதோ ஒரு யூசஸ் வந்துரும். இதுல வந்து யூஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட், லிங்கேஜ் ஐசோமர் எல்லாமே சரியான ஈஸி. 10th லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. லிவிஸ் ஆசிட் லிவிஸ் பேஸ் 8th லெசன். சோ ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர். சோ இதுவும் 14th லெசன் தான். டெர்லின் ப்ரிப்பேர்ட் 15th லெசன். நான் சொன்னேன்ல இந்த 14 15ல படிச்சு நல்லா ஹேண்டியா இருக்கும். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது அடிக்கடி கேட்கறது தான். சோ இதுவுமே நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஐடென்டிஃபை ஏபிசிடில. சோ அடுத்து வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் சம் கேட்டிருக்காங்க கம்பல்சரி. சோ இதுவே வரக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மெட்டலர்ஜி எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். நான் என்ன சொன்னேன், மெட்டலர்ஜில எல்லாமே வரும்னு சொன்னா அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க. சோ 5 மார்க் வந்திருக்கு. இன்ட்ராலஜன் காம்பவுண்ட் படிச்சாச்சு. இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் விட்டுறீங்க. யூனிட் 3ல புக் பேக்ல 14th क्वेश्चन இது நிறைய பேர் விட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிள், படிச்சிருங்க. சோ அடுத்து ரைட் அண்ட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன் யூஸ் ஆஃப் போராக்ஸ். யூசஸ் பாருங்க, சல்ஃபூரிக் ஆசிட் வந்துச்சு, போராக்ஸ் ஒன்று வந்திருக்கு. யூசஸ் எப்படியும் ஒன்று கேட்டுருவாங்க 5th லெசன் ஒன்று. அப்போ இன்ஆர்கானிக்ல 2 5 மார்க் கேட்பாங்க. நம்ம ஐடியா என்னன்னா மெட்டலர்ஜி நல்லா படிச்சிடலாம். மெட்டலர்ஜியும் செகண்ட் லெசனும் நல்லா படிச்சிட்டோம்னா இந்த 5 மார்க் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். அதே மாதிரி செகண்ட் 5 மார்க் அடிக்கணும்னா நீங்க 3 4 5 இதுல இருக்க முக்கியமான क्वेश्चंस படிச்சீனாலே ஓரளவுக்கு நீ படிச்சீனாலே இது 2 அடிச்சு தூள் கிளப்பிடலாம். சரியா? சோ இந்த எப்படி வேணாலும் மாத்துவாங்க. இப்போ வந்து இங்க செகண்ட் யூனிட் கேட்டிருக்காங்க, இங்க ஃபர்ஸ்ட் யூனிட் கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் யூனிட் கேட்டு செகண்ட் யூனிட் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால நீங்க அடுத்த 3 லெசன் 3 4 5க்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப முக்கியமான क्वेश्चंस லாஸ்ட் மினிட் क्वेश्चन போறேன். அதையாவது ஒழுக்கமா படிங்க. கட்டாயமா நம்மளால அடிக்க முடியும். சரிங்களா? அப்பதான் இந்த 2 5 மார்க் அடிக்க முடியும். ஸ்ட்ரைட் 5 மார்க் என்னன்னு பார்த்து ஸ்ட்ரைட் 5 மார்க்கும் படிச்சிருங்க. ஏதோ ஒன்று வரும். இதுல ரெண்டுலயும் சேர்த்து ஒன்று தான் வந்திருக்கு, எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். சோ இது பாருங்க, ஆக்டாஹெட்ரல் இது ஆக்சுவலா 3 மார்க், ஸ்ட்ரைட்டா 5 மார்க்ல கேட்டாங்க, ஏன்னு தெரியல. சோ அடுத்து வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி பிசிசி கேட்டாங்க 6th லெசன்ல. பிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ் ஆப்ஷன் கேட்டாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டாங்க. சோ எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. பிசிக்கல்ல அந்த 6 7 8 9 படிச்சாலே 2 5 மார்க் எழுதலாம். பாருங்க, நர்ன்ஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்க, முடிஞ்சு 4 5 மார்க் ஆச்சு. பாத்தீங்களா? இது வந்து ஹவு இஸ் பீனால் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. குளோரோபென்சனா டவுஸ், இதே கேள்வி நாளைக்கு கேட்பாங்க. ஐசோபெப்பில் பென்சனா குமைனோடது. சோ இதை 2 பாத்துக்கோங்க ஃபீனால்ஸ்ல. அதுக்கப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இது கேட்கற ரேர் தான், பட் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. பாத்தீங்களா? 15th லெசன்ல ஒன்று கேட்டிருக்காங்க, திரும்ப 14th லெசன் ஒன்று கேட்டிருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா 14 15 முக்கியத்துவம் கொடுங்க. 1 2 6 7 8 9 முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க யூனிட்ஸ்ல கொஞ்சமாவது பார்த்துட்டு போங்க. அண்ட் நேமிங் ரியாக்ஷன் இதுல எதுவும் கேட்கல. சோ நேமிங் ரியாக்ஷன் நாளைக்கு வந்து 1 எதிர்பார்க்கலாம், 1 2 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கடைசி 5 மார்க்கும் இதுல வந்து டஃபா கேட்கல அட்டம்ப்ட்ங்கறனால. சோ கடைசி 5 மார்க் நமக்கு இங்க கண்டிப்பா ஒரு சம்பவம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு தெரியும், நாளைக்கு இது 2 ஈஸியா கூட கேட்கலாம். அப்போ 1 2 3 4 5ல இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா படிச்சீங்கனாலே 2 5 மார்க் எழுதலாம். 3 2 மார்க் 3 3 மார்க் வரைக்கும் எழுதலாம். இல்லைன்னா 2 2 மார்க் 2 3 மார்க் எழுதலாம். அதே மாதிரி பிசிக்கல் 6 7 8 9 படிச்சிட்டீங்கன்னா 2 5 மார்க் திரும்ப எழுதிடலாம். மொத்தம் 4 5 மார்க் ஆச்சு. இப்போ இன்னொரு 2 3 மார்க் எக்ஸ்ட்ரா எழுதலாம், 2 2 மார்க் எக்ஸ்ட்ரா எழுதலாம். 4 2 மார்க் 4 3 மார்க்
4 5 மார்க் எழுதிடலாம் இப்போதைக்கு. ஆர்கானிக்கில் கொஞ்சம் அந்த 14 15 மட்டும் படிச்சிங்கன்னா இன்னொரு 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்ட்ரா எழுதலாம். அண்ட் 5 மார்க்கில் லாஸ்ட் ஒன் படிக்கணும்னா நீங்கள் வந்து கட்டாயமாக எல்லா நேமிங் ரியாக்ஷனும் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நான் கொடுத்த நேமிங் ரியாக்ஷனாவது படிச்சிருக்கணும். நேமிங் ரியாக்ஷனாவது படிச்சிங்கன்னா இந்த இடத்துல அடித்து தூள் கிளப்பிடலாம். விக்ட்ரிமேர், லூகாஸ், இந்த ஸ்ட்ரெயிட் 5 மார்க்கு, ஆல்டால், கன்னிசாரோ, அப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் நேமிங் ரியாக்ஷன். ஸோ நேமிங் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நேமிங் ரியாக்ஷன் வந்து லெசன் நம்பர் 11ல் ஃபீனால்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்ஜி ஆக்வலின் பாருங்கள். 12th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 12 நேமிங் ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன், அது பாருங்கள். அண்ட் 13th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த நேமிங் ரியாக்ஷன் ஐ திங்க் 6வது கேள்வின்னு நினைக்கிறேன். அதில் கோம்பக்ஸு, கெபரியால், மஸ்டர்ட் ஆயில், கார்பலமைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயோட்டோசேஷன், இந்த மாதிரி கேள்விகள் பார்த்தா போதும். மஸ்டர்ட் ஆயில், ஹாஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் பார்த்தா போதும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே இந்த கொஸ்டின் எழுதிடலான்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வேணா பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கடைசி கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி நியூமெரிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். அண்ட் 2 மார்க்கில் டைரக்ட் கொஸ்டினாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஈஸியாக தான் ஆனால் கேட்பாங்க. தேங்க்யூ.